தலைவரே, நான் சொல்றது ஒண்ணுதான். கல்வித்துறை அமைச்சர் சண்முக சுந்தரம் 10ஆவதுல ஃபெயில் ஆனது இல்ல பிரச்சனை. இன்னொருத்தரை எழுத வச்சு எம்ஏ பாஸ் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றேன். படிக்காதவங்க கல்வித்துறை அமைச்சரா இருக்க கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்ல. நாம என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம்? மக்களுக்கு சேவை செய்ய எந்த டிகிரியும் தேவையில்லைன்னு ஏற்கனவே நிறைய தலைவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. என்னையே எடுத்துக்கங்க, நான் ஒன்னும் அதிகமா படிக்கலையே. அண்ணி கொடி பேசிட்டு இருக்கான், நான் அப்புறம் கூப்பிட சொல்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுல சிறுத்தை கிட்ட மாட்டிட்டவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நம்ம பாண்டியண்ணன் தான். இன்னைக்கு அவர் பண்ண உதவியை நினைச்சு ஊர் மக்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட ஜாதி ஓட்டு ஃபுல்லா இவருக்கு தான் விழும். பாண்டியண்ண ஏந்திரிங்கண்ண, வணக்கம் வைங்கண்ண. வணக்கம் சார். வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் பாண்டியண்ணன் தான் பெஸ்ட் கேண்டிடேட்னு சொல்லுவேன் தலைவரே. அது மட்டும் இல்லாம பல்ராம் அண்ணா ஒரு முறை எலெக்ஷன்ல தோத்ததுனால அவருடைய தொழில் சார்ந்ததுன்னு இப்ப அவர் நின்னார்னா மத்தவங்கள நாம பின்னாடி தள்ள மாதிரி ஆயிடுமே தலைவரே. இத பல்ராம் அண்ணனும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். என்னண்ண? சரிப்பா கொடி. சரிங்க தலைவரே, அவரே நிக்க சொல்லுங்க. தலைவரே, ஹாய் அண்ணி. ஏய், மீட்டிங்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. போனை எடுக்கலன்னா நான் பிஸியா இருக்கேன்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். என்ன அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்க? அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்கேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு நீயும் புரிஞ்சுக்க வேண்டியது தானே. சரி கோவப்படாத, ஃப்ரீயா விடு. எம்எல்ஏ கேண்டிடேட் செலக்ஷன்மா, யார நிக்க வச்சா ஜெயிக்க முடியும்னு தலைவர்கிட்ட பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரே ஆச்சரியப்பட்டார்னா பாத்துக்கேன். அது சரி, நீ எதுக்காக போன் பண்ணிருந்த? அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. எங்க கட்சி சார்பா இந்த தடவை நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட். நிஜமாவா? அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் முடியற வரைக்கும் அந்த கட்சிக்கு மாவட்ட தலைவர் நான் தான். அது எப்படி அந்த போஸ்ட் உனக்கு கொடுத்தாங்க? ஏன் எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? இல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? ஏய், அதுக்கு இல்ல, உன் கட்சியில நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். சீனியர் ஜூனியர்லாம் உங்க கட்சிக்கு தான், எங்க கட்சியில திறமைக்கு தான் வாய்ப்பு. இங்க பாரு கொடி, உன் கட்சியில உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றத கேளு, எங்க கட்சிக்கு வந்துரு. என் பேச்ச எங்க கேக்குற நீ? யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு எங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். உங்க எம்எல்ஏ ஏதோ ஃபோர்ஜரி கேஸ்ல மாட்டிக்கிட்டான், அதனால அந்த எம்எல்ஏ போஸ்ட உனக்கு கொடுத்தாங்க. எப்படியோ கொடுத்தாங்கல்ல, உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஐயோ, எனக்கு சந்தோஷம் தான் மேடம். வாங்க உட்காருங்க. என்ன மேடம், எம்எல்ஏ கேண்டிடேட்ட வேற ஆயிட்டீங்க, மாவட்ட தலைவர் வேற. என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்களேன். கவனிச்ச வரைக்கும் போதும். எலெக்ஷன் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசரை ஓட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் கேட்ட பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வரீங்களா? இந்த குழந்தைக்காக தான் நான் பணம் கேட்டேன். இவ பேரு குஷி. நல்ல டிராயிங் வரைவா, நல்ல படிப்பா. ஆனா இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு எனக்கு தெரியல. எதுக்காக நான் பணம் சேர்க்கிறேன்னு நீங்க கேட்டீங்கல்ல, இங்க இருக்கிற என் குழந்தைங்களுக்காக. லக்ஷ்மி அக்கா, என்னாச்சு? அக்கா, இன்னைக்கு நான் பணம் கட்டிட்டேன். இப்ப குஷிக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. ஜனா, இவங்க என்னோட அக்கா. இவரு இவங்களோட மாமா. வணக்கம். வணக்கம். ஒரே ஊர்க்காரங்க இப்படி முடியாம இருக்காங்களே, யாரோட சாபம்? இது எந்த கடவுளோட சாபமும் இல்ல, எங்க ஊர்ல இருக்க பாதரச ஃபேக்டரி தான் இதுக்கு காரணம். அது ரொம்ப நாளாவே மூடி தானே இருக்கு. ஃபேக்டரியை மட்டும்தான் மூடினாங்க, ஆனா அதுக்குள்ள இருந்த பாதரசத்தை அங்கேயே மண்ணுல புதைச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு பல பலன் இருக்கிற பாதரசம் உலகத்திலேயே மோசமான 2வது விஷயம்னு சொல்றாங்க. மண்ணுக்குள்ள புதைஞ்ச கொஞ்ச நாள்லயே சாதாரண பாதரசம் மீத்தேன் பாதரசமா இன்னும் மோசமான விஷயமா மாறுது. மண்ணுல விளையிற காய்கறி, தண்ணியில இருக்கிற மீன், இது எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனையும் சேர்த்து ஸ்லோ பாய்சனா மாறி எல்லாரையும் பலியாக்கிக்கிட்டு இருக்குப்பா. ஃபேக்டரியை சுத்தி முத்தி 25 கிலோமீட்டர் விஷம் பரவி கிடக்குதுப்பா. இவ்வளவு சீரியஸான விஷயமா இருக்கு, ஏன் நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லவே இல்ல?
இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னா, பணக்காரனா இருந்தா வேண்டியதை செய்வாங்க, ஓட்டு போடுற ஜாதியா இருந்தா சொன்ன வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் மைனாரிட்டின்னு ஒதுக்கி வச்ச கூலி வேலைக்காரங்க தம்பி. நாங்க சொல்றதெல்லாம் யாருப்பா கேட்பாங்க? இந்த விஷயத்த நீங்க எதிர்கட்சிக்காரங்கிட்டயா சொல்லிருக்கலாமே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே எதிர்க்கட்சி ஆளுங்க தான். அவங்க ஆட்சி இருந்தப்பதான் மினிஸ்டர் பல்ராமன் 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு டோட்டலா மெர்க்குரி ஃபேக்டரியை மூடுறோம்னு சொல்லி அதுல இதை மட்டும் விட்டுட்டாங்க. மண் சோதனை, நீர் சோதனை, எல்லா சோதனையும் பண்ணி முடிஞ்ச அளவு டாக்குமெண்ட்ஸை என் கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரியை மூடுறதுக்காக ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போனாரு. இப்ப நாம எல்லாருமே தீக்குளிச்சு இருந்தாலும் இந்த பிரச்சனையை கண்டுக்க மாட்டாங்கப்பா. அவங்க ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணாலும் அந்த மர்க்குரி வேஸ்ட்டை இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. நானே எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லி அவருடைய லெட்டர் பேட்லயே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஃபேக்டரி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அங்கிருந்து எடுத்த மண்ணை மண் பரிசோதனைக்காக நாங்க அங்க அனுப்பி வச்சிருக்கோம். அந்த மர்க்குரி வேஸ்ட் இன்னும் கிளியர் பண்ணலன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் இதை நீங்க தான் பாத்துக்கணும். இந்தாங்க ஃபைல். கொடி, உன்னோட கோபம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஆட்சியில இருக்கிறப்போ நடக்கிற அரசியல் வேற, ஆட்சியில இல்லாதப்போ நடக்கிற அரசியல் வேற. இந்த பல்ராம அந்த 200 கோடியை அவன் ஒருத்த மட்டும் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறியா? தப்பு பண்றீங்க தலைவரே. பாரு, நாம தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம்னு திரும்ப திரும்ப எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றாங்க. நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு வாக்கு தரேன். நானே வந்து முதல்ல அந்த மெர்க்குரி ஃபேக்டரி வேஸ்ட கிளியர் பண்றேன். ஊரோட மண்ணை எல்லாம் நான் சுத்தப்படுத்தி தரேன். அதனால யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கோ அவங்கள குணப்படுத்தலாம். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. அந்த ஃபைலை கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஏய் கொடி, அந்த ஃபைலை கொடுத்துட்டு போ. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இந்த ஃபைல் என்கிட்டே இருக்கட்டும், பத்திரமா இருக்கும். உங்ககிட்டயே எப்படி பேசிட்டு போறான் பாத்தீங்களா? வெளியே போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டான்னு என்ன தலைவர் நிச்சயம்? அவன் சொல்ல மாட்டான். அவன் நான் பேரு வச்ச பையன். என் பேரை கெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியா? எதுவுமே தெரியாத குழந்தைங்க அவங்க. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு? இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா அந்த எவிடன்ஸ் எடுத்து என் கையில கொடுத்திருந்தா என் கட்சி மூலமா பிரச்சனையாக்கி பிரச்சனையை பெருசாக்கி இருப்பேன். பெருசாக்கி நீயும் உன் கட்சியும் குளிர் காஞ்சிருப்பீங்க, அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அதெல்லாம் நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம். இந்த ஜென்மத்துல அது சால்வ் ஆகாது. பாதரசம் வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்னு சொல்லி எக்ஸ் மினிஸ்டர் பலராம் லஞ்சம் வாங்கிட்டு எதையுமே பண்ணல. இதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். அதனால இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்க ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ் மக்கள். நான் பேரு வச்ச பையன் என் பேரை கெடுக்க மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப உங்க பேரையும் கட்சி பேரையும் டிவி காரங்களும் பேப்பர் காரங்களும் கூறு போட்டு வைக்கிறானுங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி கேண்டிடேட்டுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்கான். குடி, நம்ம 2 பேருக்குள்ள லவ் மட்டும்தான் பர்சனல்னு நீயே சொல்லிருக்க. நீ என் கட்சியை திட்டுறதும் நான் உன் கட்சியை திட்டுறதும் நமக்குள்ள நடக்கிற ஒண்ணுதானே. இது எனக்கும் என் தலைவருக்கு நடுவுல இருந்த விஷயம். நான் இப்போ எப்படி போய் அவர் மூஞ்சில முடிக்கிறது? நான் அங்க போடுற பிரஷர்ல உங்க தலைவர் எப்படி ஆக்ஷன் எடுக்க போறாருன்னு பாரு. நாம 2 பேருமே ஜனங்களுக்கு நல்லது பண்ணதானே போராடுறோம். நீ மக்களோட நல்லதுக்காக இதெல்லாம் பண்ணல, நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பண்ற. இருக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு?
அரசியல்னா இதுதானே. கிணத்துல விழுந்த கல்லு மாதிரி சும்மா இருக்க முடியாது. மேல வரணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். நாளைக்கு நீயே என்னோட ஆப்போசிஷன் கேண்டிடேட் ஆனாலும் உன்னை தோக்கடிச்சு எப்படி ஜெயிக்கணும்னு தான் யோசிப்பேன். கொடி சீக்கிரமா கட்சி ஆபீஸ்க்கு கிளம்பி வா. சரிண்ணே, வரேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.